Dear students, good evening to all. Last class continue இப்போ class பார்க்கலாம். ஹெட்டிங் வந்து பாலிப்ளாய்டி ஃபீடிங் சொல்லுங்க. பாலிப்ளாய்டினா பன்மயம், பல தாவரங்களுடைய செல்கள், அதாவது இணைக்கக்கூடியது, அதாவது பன்மை சொல்லுங்க. Sexually reproducing organism have two complete set chromosome in their somatic cells. என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா சொமேட்டிக் செல்ஸ் வாங்கிங்களா. சொமேட்டிக் என்ன பார்த்தீங்கன்னா உடல குரோமோசோம். சொமேட்டிக் சொல்கிறது உடல குரோமோசோம். செக்ஸுவலி ரீப்ரொடியூசிங் ஆர்கானிசம் ஹாவ் டு கம்ப்ளீட் செட் ஆஃப் குரோமோசோம். அப்போ பால் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய, செக்ஸுவலினா பால் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய தாவரங்களின் செல்களில், தாவரங்களின் உடல செல்களில் இரண்டு முழுமையான குரோமோசோம் உள்ளன. அதாவது டிப்ளாய்டு குரோமோசோம் தான் காணப்படும். அதாவது எதெல்லாம் செக்ஸ் மூலமாக, அதாவது செக்ஸ் உணர்வு, அதாவது செக்ஸுவலி மூலமாக ரீப்ரொடியூஸ் பண்ணுதோ அவைகளுடைய உடல செல்களில் வந்து டிப்ளாய்டு குரோமோசோம் தான் காணப்படும் சொல்கிறாங்க. ஓகேங்களா. இந்த கேமெடிக் செல்ஸ் ஹேவ் ஒன்லி ஒன் செட் ஆஃப் குரோமோசோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேமெடிக் குரோமோசோம்னா எப்போ கேமிட் ஃபார்ம் ஆகுதோ அதில் வந்து ஒரு குரோமோசோம் வந்து, ஒரு செட் ஆஃப் குரோமோசோம் வந்து அதில் ஈடுபடும். அது சிங்கிள் என்ன பெற்றிருக்கு, ஒற்றை மீறி பெற்றிருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. an organism having more than two set of chromosome is called polyploidy. அதாவது என்ன சொல்லணும்னா டிப்ளாய்டு குரோமோசோம்னா இந்த மாதிரி இருக்கும். இதுதான் டிப்ளாய்டு குரோமோசோம் 2n சொல்லுவாங்க. இது வந்து கேமிட்டாக ஃபார்ம் ஆகுச்சுன்னா, கேமிட்டாக மாறும்பொழுது இருந்து பாதியை பிரிஞ்சு ஒரு குரோமோசோம் மூலம் கேமிட்டாக ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் சிங்கிள். இது வந்து 2n சொல்லுவாங்க. இப்போ நம்ம உடல செல்லில் வந்து நம்பர் ஆஃப் நிறைய டிப்ளாய்டு குரோமோசோம் காணப்படும் சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஆனால் ஒரு எண்ணு தான், ஒரு குரோமோசோம் மட்டும்தான் பிரிஞ்சு கேமிட்டாக மாறுது. அந்த கேமிட்டாக மாறக்கூடிய ஒரு குரோமோசோம் கேப்ளாய்டு என்று பெயர். உடல செல்ல காணக்கூடிய டிப்ளாய்டு குரோமோசோமுக்கு டிப்ளாய்டு என்று பெயர். இப்போ நம்ம உடல செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஃபேர், அதாவது 22 ஃபேர் சொன்னாங்க இல்லையா. 22 ஃபேர் டிப்ளாய்டு காணப்படுது, ஒரு ஃபேர் கிடையாது, 22 ஃபேர் காணப்படுது. அதனால அதுக்கு பேர் பாலிப்ளாய்டு சொல்லுவாங்க. பாலினா மெனி, அஃபோல்ஸ்னா ஒன் ஃபோல்டு, ப்ளஸ் எடியாஸ்னா ஃபார்ம் இல்லை, அந்த மாதிரி கிடக்கும். சச் கண்டிஷன் இஸ் கால்டு பாலிப்ளாய்டி. இட்ஸ் கேன் பி இன்ட்ரடியூஸ்டு physical agents such as heat or cold treatment. சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் வந்து பல தொகுப்பு குரோமோசோம் என்று பெயர். இது வந்து வெப்பம் மற்றும் குளிர் போன்ற இயற்பியல் காரியங்களாலும் கால்சியம் போன்ற வேதிகளாலும் தூண்டப்படுகிறது. அப்போ இது வந்து எப்படி தூண்டப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குரோமோசோம் எப்படி தூண்டப்படுதுன்னா ஹீட் கோல்டு, அப்போ வெப்பம் மற்றும் கூலிங்னால அது தூண்டப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் மூலமாக, அது கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் சொல்லக்கூடிய கால்சிசின் மூலமாக தூண்டப்படுது. அப்போ குரோமோசோமுடைய தூண்டுதலுக்கு காரணமே ஹீட் அண்டு கோல்டு சொல்லுது. ஓகேங்களா. இப்போ பாருங்க அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் பாலிப்ளாய்டி. இப்போ அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் பாலிப்ளாய்டினா என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் பாருங்க. some achievements of polyploidy. First point வந்து சீட்லெஸ் வாட்டர் மிலான். சீட்லெஸ் வாட்டர் மிலான்னா விதைகள் அற்ற தர்பூசணி. அது வந்து 3n அண்டு பனானாஸ் 3n. 3n 3 குரோமோசோம் காணப்படும். அதாவது 3 இந்த மாதிரி இருக்கும் குரோமோசோம் வந்து இந்த மாதிரி. இதுக்கு பேர் ட்ரிப்ளாய்டு குரோமோசோம் உடையது, ட்ரிப்ளாய்டு குரோமோசோம். அப்போ ட்ரிப்ளாய்டு குரோமோசோமுக்கு எடுத்துக்காட்டு வந்து வாட்டர் மிலான் அண்டு பனானா. ஒன்று கொஸ்டின்ஸ். TV29 ட்ரைப்ளாய்டு வெரைட்டி ஆஃப் டீ தாவரத்தில் வந்து டீ காப்பி சொல்லுவாங்க. அந்த டீ தாவரத்தில் வந்து அதுலேயும் ஒரு TV29 சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி இருக்குது. அதுவும் ட்ரிப்ளாய்டு வித் லாங்கர் சூட்ஸ் அண்ட் டாட் ட்ராவன்ஸ். அதாவது லாங்கர் சூட்ஸ்னால் நீளமான கண்ணு உடையது. அதே மாதிரி ட்ராக் ட்ராவன்ஸ்னால் அங்கே இருக்கக்கூடிய தன்மையை, அதாவது வறட்சி தன்மையை எதிர்த்து வாழக்கூடியது, வறட்சி தன்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தாவரமாக இருக்கின்றாங்க. அடுத்து கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது 6n. இதில் வந்து 6n சொன்னாங்க.
ஓகேங்களா. இட் இஸ் ஹைபிரிட் வீட் அண்ட் ரைஸ். இந்த டிட்டிக்கல் வந்து ஒரு கோதுமையும் ஒரு ரைஸ் அரிசி, அதாவது கோதுமையும் நெல்லையும் சேர்த்து உருவான தாவரம். ஒரு கோதுமை தாவரத்தை ஒரு நெல் தாவரத்தை எடுத்து ஹைபிரிட் பண்ணி உருவான தான் டிட்டிக்கல். இது இந்த மேக்ஸ் தீஸ் பிளான்ஸ் பாலிப்ளாய்டி இண்டிவிஜுவல் ஹேஸ் ஹையர் டயஸ்ட்ரி அண்ட் ஃபைபர். இதில் வந்து அதிகமாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 14 அண்ட் ஃபைபர் இருக்குது. 14 அண்டு ஃபைபர் நார்ச்சத்து அதிகமாக இருக்குன்றாங்க. 14 அதிகமாக. ஓகேங்களா. அடுத்து ரஃபனோஃபாஸ்டிகா. ரஃபனோஃபாஸ்டிகா சொல்லுங்கள். இட் இஸ் அண்ட் பாருங்க அல்லோ டெட்ராப்ளைடி. டெட்ராப்ளைடா 4N தாவரம். 4N இது வந்து 3N தாவரம். இது 4N டெட்ராப்ளைடி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹால்ஜிசின் ட்ரீட்மெண்ட் கெமிக்கல் பொருள் மூலமாக இது 4 இது ஒரு 1 கொஸ்டின்ஸ். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்த பார்க்கறது மியூட்டேஷன் பீரியட். இப்போ மியூட்டேஷன் இஸ் த டிஃபைன்ட் அஸ் மியூட்டேஷன் இஸ் என்னது வருங்க டிஃபைன்ட் அஸ் த சடன் ஹெரிடபிள் சேஞ்சஸ். அப்போ மியூட்டேஷன் சொல்லப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா திடீர் ஏற்படக்கூடிய ஒரு சேஞ்ச். ஒரு உயிரினத்தில் ஒரு டிஎன்ஏ சீக்வன்சி. அப்போ பாருங்க மியூட்டேஷன் இஸ் டிஃபைன்ட் அஸ் த சடன் ஹெரிடபிள் சேஞ்சஸ் இன் த நியூக்ளியோடைட் சீக்வன்சி ஆஃப் டிஎன்ஏ இன் ஆர்கானிசம். ஒரு ஆர்கானிசத்தில் வந்து நிறைய நியூக்ளியோடைட் இருக்கும். அந்த நியூக்ளியோடைடில் வந்து இடமாற்றம் ஏற்பட்டால், அது திடீர்னு இடமாற்றம் ஏற்பட்டால் அது மியூட்டேஷன் பீரியட். இட் இஸ் ஏ ப்ராசஸ் பை த ஜெனட்டிக் வேரியேஷன். இதனால வந்து ஜெனட்டிக் வேரியேஷன் ஏற்படும். ஜெனட்டிக்னா அதோடைய பரம்பரையில் வேறு மாற்றங்கள் ஏற்படும். They created by feeling about changes in the organism. The organism which undergoes mutation is called mutant. எந்த ஆர்கானிசம் வந்து அந்த அதாவது எந்த ஏஜென்ட்ஸ் வந்து ஒரு மியூட்டேஷனை தூண்டுதோ அது பேர் மியூட்டன் பேர். இப்போ வந்து நிறைய காரணங்கள் இருக்கும். மியூட்டேஷனை தூண்டக்கூடிய காரணங்கள் வெப்பம் இருக்கலாம், அதாவது கோல்டு இருக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்கலாம், இல்லை ஃபிசிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்கலாம். எது வந்து தூண்டுதோ, எது ஸ்டிமுலேட் பண்ணுதோ அந்த ஏஜென்ட்டுக்கு பேர் தான் மியூட்டன் அப்படின்னு பேர். இந்த மியூட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிசிக்கல் மியூட்டன். அப்போ ஃபிசிக்கல் மியூட்டன் சொல்லலாம், அல்லது ஃபிசிக்கல் மியூட்டாஜென்ஸ் சொல்லலாம். அப்போ ஃபிசிக்கல் மியூட்டாஜென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் மியூட்டாஜென்ஸ்னா இயற்பியல், அதாவது இயற்பியல் சடிதி மாற்ற காரணிகள். ஃபிசிக்கல் மியூட்டேஷன் என்னது? இயற்பியல் சடிதி மாற்ற காரணிகள் சொல்லக்கூடியது. ஃபர்ஸ்ட் வந்து ரேடியேஷன் லைக் எக்ஸ்ரே, ஆல்பா, பீட்டா அண்டு காமா ரேஸ். பாருங்க, எக்ஸ்ரே, ஆல்பா, பீட்டா அண்டு ஒய்ரே, யூவி ரே. இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா இதன் மூலமாகத்தான் அங்கே வந்து ஜீன்கள் இடம் மாறுது. அப்போ இப்போ சப்போஸ் வந்து குரோமோசோமில் எக்ஸ்ரே பட்டுச்சுன்னா அங்கே வந்து இடமாற்றம் ஏற்படும், ஜீன்கள் இடம் மாறுறாங்க. அப்படி இப்படி தான் எக்ஸ்ரே இது மூலம் அதனால் ஏற்படுது. அது மாதிரி டெம்பரேச்சர் மூலம். ஓகேங்களா. விச் இன்க்ரீஸ் த மியூட்டேஷன்ஸ் கால்டு ஃபிசிக்கல் மியூட்டேஷன். இவையெல்லாம் வந்து ஃபிசிக்கல் மியூட்டேஷன்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ். அப்போ திடீர் மாற்றம், அதாவது சடுதி மாற்றத்தை உருவாக்கக்கூடிய காரணிகள், ஃபிசிக்கல் காரணிகள் எதுன்னு கேட்டால் இதெல்லாம் எக்ஸ்ரே, ஆல்பா தான் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. இது வந்து ஒரு 2 கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கெமிக்கல் மியூட்டேஷன்ஸ் சொல்லக்கூடியது. கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் that induce the mutations called chemical mutations. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் கேஸ், நைட்ரஸ் ஆசிட். மஸ்டர்ட் கேஸ்னா கடுகு வாயு, நைட்ரஸ் ஆசிட், இது ரெண்டும் தான் வந்து அதிக அளவுள்ள கெமிக்கல் பொருள், கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். இது வந்து மியூட்டேஷன் ஏற்படுத்தும். இது வந்து மியூட்டேஷன் ஏற்படுத்தும் சொன்னாங்க. இதனால என்ன சொன்னாங்க, இண்டிவிஜுவல் மியூட்டேஷன்ஸ் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் கால்டு மியூட்டேஷன் பீடிங். சொன்னாங்க. அப்போ மியூட்டாஜெனிக் ஏஜென்ட்ஸில் வந்து 2 டைப் இருக்குது. ஃபிசிக்கல் மியூட்டாஜெனிக் ஏஜென்ட் அண்ட் கெமிக்கல் மியூட்டாஜெனிக் ஏஜென்ட்ஸ். இது ஃபிசிக்கலுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், கெமிக்கலுக்கு கொடுத்துருக்கேன். பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து அச்சீவ்மெண்ட் ஆஃப் மியூட்டேஷன் பீடிங். அச்சீவ்மெண்ட் ஆஃப் மியூட்டேஷன்ஸ் பீடிங் சொன்னால் பாருங்க, சம் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் த மியூட்டேஷன் பீடிங் பார்த்தீங்கன்னா சார்பதி சொரானா சொல்லக்கூடியது. இது வந்து ஒரு பீட் டைப். பாருங்க, the wheat produced from the Sonora 64 using ஹமாரைஸ். அப்போ ஹேமாரைஸை யூஸ் பண்ணி ஒரு வீட் தாவரத்தை உருவாக்குறாங்க. அந்த வீட்டு தாவரம் Sonora 64. அடுத்து அட்டமிட்டா ரைஸ் 2. இது வந்து சலைன் டிரான்ஸ்னா உப்பு நீரில் வளரக்கூடிய ஒரு நெல் வகை.
உப்பு நீர், அது நல்ல ரொம்ப உப்பு கடல் நீரில் விளையக்கூடிய கடல் நீரில் விளையக்கூடிய ஒரு நெல் டைப் தான் அட்டெம்ப்டட் ரைஸ் டூ. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிஸ் மூலமாக உருவாக்கப்பட்ட தாவரம், மீட்டிஸ் மூலமாக உருவாக்கப்பட்ட தாவரம். அடுத்து கிரவுண்ட் நட்ஸ் விச் திக் செல்ஸ். கிரவுண்ட் நட் பாருங்க, அந்த கிரவுண்ட் நட் வந்து அவருடைய செல் வந்து திக்காக இருக்கிறதுக்கு காரணம் இந்த மீட்டிசன் தான் காரணம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும், ஹைபிரிடேஷன். என்ன பண்ணோம், ஹைபிரிடேஷன் என்ன பாருங்க. அப்போ ஹைபிரிடேஷன் சொல்லியாச்சுன்னா கலப்பினம் சொல்லுவாங்க. ஹைபிரிடேஷன் என்னது, கலப்பினம் சொல்லுவாங்க. பாருங்க, கலப்பினம் என்பது பாருங்க, hybridization may be defined as the process of crossing two or more type of plants, bringing their desired character together into one progeny called hybrid. என்ன ஹைபிரிடேஷன் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆர் மோர் டைப் ஆஃப் பிளான்ட்ஸை எடுத்து ஒரே தாவரமாக உருவாக்குது. ஒரு டூ பிளான்ட்ஸ் எடுத்து ஒரு தாவரம் மாற்றலாம், ரெண்டு டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸ் இணைத்து ஒரு தாவரம் உருவாக்குது. இல்லைன்னா நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸ் எடுத்து அதெல்லாம் சேர்த்து அதை உருவாக்கி நம்ம விரும்பக்கூடிய கேரக்டரை உடைய தாவரம் உருவாக்கும். என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டூ ஆர் மோர் டைப் ஆஃப் பிளான்ட்ஸை கலெக்ட் பண்ணி ஒரு புதிய தாவரத்தை வந்து நம்ம எப்படி விரும்புகிறோமோ அதை மாதிரி ஒரு தாவரத்தை உருவாக்குறது, அதுக்கு பேர் தான் ஹைபிரிட் பேர். இது 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க ஹைபிரிட் சொல்லுங்க. ஓகேங்களா? அடுத்து ஹைபிரிட் இஸ் த சுப்பீரியர் இன் ஒன் ஆர் மோர் கேரக்டர். ஹைபிரிட் சொல்லக்கூடியது வந்து சுப்பீரியர் இன் ஆர் ஒன் ஆர் மோர் கேரக்டர் போத் பேரண்ட்ஸ். அப்போ ஒன் ஆர் மோர் கேரக்டர் வந்து கேரக்டர் டு போத் பேரண்ட்ஸ். அப்போ அப்படி சொல்கிறாங்க இல்லையா? ஒன் ஆர் மோனா இரண்டுக்கு, அதாவது இரண்டு பெற்றோரை விட மேம்பட்டதாக, அந்த சில கேரக்டர் வந்து பெற்றோரை விட மேம்பட்டதாக இருக்கும்னாங்க. ஹைபிரிடேஷன் இஸ் காமன் மெத்தடு கிரியேட்டிங் ஜெனட்டிக் வேரியேஷன் கெட் இம்ப்ரூவ்டு வெரைட்டிஸ். இது வந்து ஹைபிரிடேஷன் மூலமாக நாம் என்ன செய்யலாம், ஒரு இம்ப்ரூவ்டு நல்ல ஒரு மேம்படுத்தப்பட்ட வகைகளை அல்லது ரகங்களை உருவாக்க முடியும் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, ஹைபிரிடேஷன் எக்ஸ்பெரிமெண்ட். ஹைபிரிடேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டிட்டிக்கல் இஸ் த ஃபஸ்ட்டு மேன் மேட் செரில் ஹைபிரிட். இது மனிதனால், அதாவது டிட்டிக்கல் சொல்லக்கூடிய தாவரம் வந்து முதலாக மனிதன் உருவாக்கிய தாவரம். இட் இஸ் அப்ளைன் பை த கிராசிங் வீட். இதில் என்ன எடுத்துக்கிட்டாங்கன்னா, ஒரு வீட்டு தாவரம்னா என்னது, கோதுமை தாவரம். அதில் வந்து வீட்டு தாவரம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிட்டிக்கம், அந்த தாவரத்தை, அந்த வீட்டு தாவரத்துடைய பேர் வந்து டிட்டிக்கம் டையூர்னம் டையூர்னு சொல்கிறது. அதில் வந்து 2N, அதாவது டிப்ளைட் குரோமோசோம் வந்து 28 இருக்குது. அண்டு ரை, அதாவது சிகேல் சீரியல் சொல்லப்படுது, அதில் குரோமோசோம் வந்து 14 இருக்குது. அதாவது வீட் சொல்லக்கூடிய கோதுமை தாவரத்தில் வந்து 28 டிப்ளைட் இருக்குது, இதில் 14 இருக்குது. அப்போ இந்த வீட் தாவரத்தையும் இந்த ரைஸ் தாவரத்தையும் இணைக்க போகிறோம். இணைச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், ரிசல்ட்டு 42 குரோமோசோம் கிடைக்கணும். பாருங்கள், இது F1 ஹைபிரிட்டில் வந்து ஸ்டெரைல் 21 தான் கிடைக்குது. 42 கிடைக்கணும், ஆனால் 21 பாதி தான் கிடைக்குது. அப்போ ஸ்டெரைல், ஏன்னா அது வந்து வளமற்றதாக இருக்குது. த குரோமோசோம் நம்பர் இஸ் டபுள் யூசிங் கால்சிசின் அண்ட் பிகேம்ஸ் ஹெக்ஸாப்ளாய்டி டிட்டிக்கல் 2N42 கிடைக்குது. அப்போ இங்கே 21 தான் கிடைக்குதா? அப்போ F1ல 21 கிடைக்கும் போது அந்த 21 குரோமோசோமில் நம்ம கால்சிசின் சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கலை நம்ம ஆட் பண்ணோம்னா 42 மாறிடும். 42 மாறும்னு சொல்கிறாங்க. இதுதான் எக்ஸ்பெரிமெண்ட். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோதுமை தாவரத்தையும் ஒரு நெல் தாவரத்தை இணைத்து ஒரு புதிய தாவரம் உருவாக்குறாங்க. அந்த புதிய தாவரத்துடைய பேர் தான் டிட்டிக்கேல். கோதுமை தாவரத்தையும் ஒரு நெல் தாவரத்தை இணைத்து ஒரு புதிய தாவரம் உருவாக்குனா அந்த புதிய தாவரம் தான் டிட்டிக்கல் சொல்வது. இது வந்து ஹியூமன் ஃபர்ஸ்ட் உருவாக்கின தாவரம். அடுத்து பாருங்க, இந்த சைக்கிள் ஆஃப் ரைசிங் அண்ட் ஸ்கெலிட்டன் பாருங்க, ஸ்டில் பிளான்ஸ் வித் த டிசைடு கேரக்டர் அண்ட் ஃபைனலி அப்ளைன். என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பயிர் பெருக்க மற்றும் தேர்ந்தெடுத்தல் ஆகியவற்றின் சுழற்சியின் போது விரும்பத்தக்க பண்புகளை கொண்ட தாவரங்களை, அப்போ ஃபைனலி அப்படின்னா நம்ம விரும்பத்தக்க பண்புகள் கொண்ட தாவரத்தை உருவாக்கக்கூடியதுன்னு சொன்னாங்க. இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ வெரைட்டிஸ் இட் இஸ் லாங் ட்ரான் ப்ராசஸ். த டூ மெயின் ஆஸ்பெக்ட்ஸ். அப்போ 2 தாவர பண்புகளை ஒரே தாவரத்தில் ஒன்றிணைப்பதும் அதன் கலப்பின விரியத்தை பயன்படுத்துவதும். அப்போ என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மெயின் ஆஸ்பெக்ட்ஸ் சொன்னால் ஹைபிரிடேஷன்
ஆர் டு பாருங்க ஆர் டு கம்பேர் கேரக்டர் டூ பிளான்ஸ் இன் ஒன் பிளான் யூட்டிலைஸ். அதாவது ரெண்டு தாவரத்தின் பண்புகளை ஒரு தாவரத்தில் கொண்டு வரக்கூடிய மெத்தட் தான் இந்த ஹைபிரிடைசேஷன். அப்போ தான் அவருடைய வீரியம் அதிகமாக பண்ணுறாங்க வீரியம். அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க அனிமல் ப்ரீடிங். நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? அனிமல் விலங்கின கலப்பு. ஏ பிரீட் பாருங்க, ஏ பிரீட் இஸ் எ குரூப் ஆஃப் அனிமல் ஆஃப் காமன் ஆரிஜின். அப்போ ஒரே சிற்றினத்திற்குள்ள ஒரு பொது மூதாயிரம் தோன்றிய விலங்குகளின் குழுக்கள் இனம் என்று அழைக்கிறது. என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஃப்ரீட்னா என்ன? ஒரு இனம் சொல்லப்படுது. ஃப்ரீட்னா என்ன? ஏ குரூப் ஆஃப் அனிமல்ஸ் காமன் ஆரிஜின் வித்தின் ஏ ஸ்பீசிஸ் ஹேஸ் certain disease character are not found in other members. Some species like general appearance of the other sticking feathers. Sticking features. என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிற்றினமாக இருக்கட்டும் அல்லது ஒரு பொது மூதாயிரம் தோன்றிய விலங்கின் குழு இனம் எனப்படும். இது அச்சிற்றத்தின் பிறவினும் காணப்படாத பண்புகளை, பொது தோற்றம் மற்றும் குறிப்பிடத்தக்க பண்புகள் கொண்டதாகும். விலங்கின கலப்புனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பில் இருக்கக்கூடிய ஒரு விலங்கை எடுத்து இன்னொரு விலங்கோட கலப்பு செய்து அதில் ஒரு புதிய இனத்தை உருவாக்குவது தான் இந்த அனிமல் ப்ரீடிங் சொல்கிறாங்க. பிடிப்பாங்க இன்வால்வ் த மேட்டிங் பேரண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஈச் ஹேவிங் சம் டிசைடு ஸ்ட்ரைட் அண்டு பாஸ்டு இன் டு த ஆஃப்ஸ்பிரிங். என்ன சொல்ற ப்ரீடிங் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ரெண்டு டிஃப்ரெண்ட் பிளான்ட்டை எடுத்து இணைச்சு ஒரு நியூ ரெண்டு டிஃப்ரெண்ட் அனிமலை எடுத்து இணைச்சு ஒரு நியூ அனிமலை உருவாக்குறாங்க. அந்த நியூ அனிமல் வந்து நாம விரும்பக்கூடிய எப்படிலாம் இருக்கும்னு எதிர்பார்த்தோமோ அந்த பண்புடைய ஒரு அனிமலா உருவாகிருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அனிமல் ப்ரீடிங். ஆப்ஜெக்டிவ்ஸ் அனிமல் ப்ரீடிங் எடுத்தீங்கன்னா பாருங்க, என்ன ஆப்ஜெக்டிவ்னு எடுத்து பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அனிமல் ப்ரீடிங் எய்ம்ஸ் தட் இம்ப்ரூவிங் த ஜீனோடைப். ஜீன்கள் அடிப்படையில் அதாவது ஜீனாக்டை மேம்படுத்தி இப்போ நம்ம வந்து அனிமல் ப்ரீடிங்னா ஒரு கலப்பின அனிமலை உருவாக்கிறோம். அப்படி ஜீன் வந்து நல்லா இருந்துச்சுன்னா நம்ம இனியும் அதிகரிக்கலாம். அதே மாதிரி அனிமலை உருவாக்க முடியும். அதான் சொன்னாங்க அனிமல் ப்ரீடிங்குடைய எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவிங் த ஜீனோடைப் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ், இன்க்ரீஸ் ஈல்ட் அண்ட் இம்ப்ரூவ் டிசரபிள் குவாலிட்டிஸ், ப்ரொடியூஸ் மில்க், எக், மீட். அப்போ இது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு அனிமலை இணைச்சு ஒரு புதிய அனிமல் உருவாக்குறாங்க. அந்த புதிய விலங்கு வந்து நாம் விரும்பின பண்புகளை உடையதாக இருக்குது. அதை வைத்துக்கொண்டு நிறைய அனிமல்ஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, மில்க் பால் தேவை, அது எக்கு முட்டைக்காக, அதே மாதிரி மீட்னா கறிக்காக, இந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ when breeding takes place between animals some breed. அப்போ என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரே இடத்தை சேர்ந்த அதாவது தொடர்புடைய விலங்குகளுக்கிடையே கலப்பு உட்கலப்பு. அதாவது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரே இனத்தை சேர்ந்த ஒரே இனத்துக்குள்ளேயே வந்து ஒரு ஹைபிரிட் பண்ணோம்னா அது வந்து சேம் பீரியட் தானே, ஒரே இனத்துக்கு சொன்னோம். அதனால் அதுக்கு பேர் வந்து இன்ஃபிடிங் பேர். உள்ளுக்குள்ளே இருக்கிறனால இன்ஃபிடிங். ஒரே இனம் இருக்குது. இப்போ ஆடுன்னா ஒரே டைப் ஒரே வெரைட்டி ஆஃப் ஆடு இருக்குது. அதுக்குள்ளேயே இனப்பெருக்கம் பண்ணால் அதுக்கு பேர் இன் வருவேன், அதுக்கு பேர் இன்னர் பீரிங் பேர். இதே கிராஸ் பண்ணால் அவுட் பீரிங். இது வந்து ஒரு ஆடு வந்து வேறொரு வகை ஆடோட கிராஸ் பண்ணோம்னா அதுக்கு பேர் கிராஸ் பீரிங் பேர். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இன்பிரிடிங் பார்க்கணும். எது இன்பிரிடிங்? இன்பிரிடிங் ரெஃபர்ஸ் டு த மேட்டிங் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் அனிமல்ஸ். இன்பிரிடிங் என்ன பண்ண எப்படி மேட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப க்ளோஸ்லி அனிமல்ஸ்னால் அதாவது ரொம்ப நெருங்கிய தொடர்புடைய அனிமல்ஸ் வித் இன் த சேம் பீரியட், ஒரே இனத்துக்குள்ள ரொம்ப நெருங்கிய தொடர்புடைய அனிமலை வந்து ஒன்றோடு இணைத்து நம்ம உருவாக்குறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் 4 to 6 ரேஸ் விடுவோம். 4 to 6னா ஒரு 4 அல்லது 5 குட்டிகள் போடுற மாதிரி அந்த மாதிரி உருவாக்கும். அதான் உட்கலப்பு. அப்போ என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நெருங்கிய தொடர்புடைய ஒரே இடத்தை சேர்ந்த உயிரினங்கள் 4-5 தலைமுறை கலப்பு செய்வது உட்கலப்பு. 4 ஜெனரேஷன், அதாவது ஒரு 4 ஜெனரேஷன் வந்து உருவாக்கும். இந்த சுப்பீரியர் மேல்ஸ் அண்ட் சுப்பீரியர் ஃபீமேல், சுப்பீரியர் மேல் அண்ட் சுப்பீரியர் ஆர் த சேம் பீரியட் அதாவது ஐடென்டிஃபை த மேட்டட் ஃபேர்ஸ். அப்போ ஒரு சுப்பீரியர் மேல் இருக்கிறாங்க, ஒரு சுப்பீரியர் ஃபீமேல் எடுத்தாங்க, அதை தான் இணைக்கிறாங்க. அதுதான் என்னது மேட்டட் ஃபேர்ஸ். பாருங்க, இட் ஹெல்ப்ஸ் இன் த
அக்யூமுலேஷன் superior genes. இதனால வந்து superior elimination of gene which are undesirable. அதாவது ஒரு superior மேலையும் ஒரு superior ஃபீமேலையும் இணைக்கலாம். அதன் மூலமாக நிறையா அதாவது நிறையா அனிமல்ஸ் உருவாகுன்றாங்க. ஆனால் அதில் என்ன இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா டிசரபிள் இருக்காது. அன்டிசரபிள்னா நம்ம விரும்பின பண்பு உடையதாக இருக்காது. நாம் எப்படி ஒரு பண்பு உடையதாக ஒரு விலங்கு உருவாக்க நினைக்கிறோமோ அந்த நம்ம விரும்பின பண்பு அந்த வச்சு அந்த விலங்குகிட்ட இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அந்த விலங்கு இருக்காதனால தான் நம்ம வந்து என்ன செய்யறோம், அவுட் ப்ரீடிங் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க பாருங்களேன். ஹிசார்டியல் இஸ் ஏ நியூ ஃபீட் சிக். இது ஹிசார்னு சொல்லக்கூடிய ஒரு ஆடு வந்து பஞ்சாப் டெவலப் இன் பஞ்சாப் பை கிராசிங் பாருவேன் பை கனரி அதாவது மெக்ரா யூஸ் அண்டு ஆஸ்திரேலியன் மெரினோ ராப்ஸ். இவங்க என்ன சொல்றாங்கன்னா பஞ்சாபை சேர்ந்த ஒரு புதிய செம்பரி ஆடு. அந்த செம்பரி ஆடு பேர் வந்து ஹிசர்டேல். இந்த ஹிசர்டேல் சொல்லக்கூடியது பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த ஒரு செம்பரி ஆடு. பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த ஒரு செம்பரி ஆடு. அதே மாதிரி மக்ரான்னு சொல்லக்கூடியது. மக்ரான்னு சொல்லக்கூடியது இந்த மக்ரான்னு சொன்னால் ஒரு பெண் ஆடு. இது வந்து செம்பரி ஆடு தான், அது பஞ்சாப் சேர்ந்தது. இது மெக்ரான் வந்து பாருங்க எது சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா மெக்ரான் சொல்லக்கூடிய ஒரு பெண்ணாட்டோட இணைச்சு உருவாக்குது. அடுத்து யூஸ் அண்டு ஆஸ்திரேலியன் மெரினோ ராம்ஸ். யூஸ் அப்படின்னா ஆஸ்திரேலியா வந்து மரினோன்னு ஒரு ஆணாட்டையும் கலப்பணம் செய்து உருவாக்கப்படுவது. ஓகேவா? யூஸ் அடுத்து பாருங்க இன்ஃபீடிங். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபீடிங் டிப்ரெஷன் சொல்லுவாங்க. இன்ஃபீடிங் டிப்ரெஷன்னா உட்கலப்பினால என்ன ஏற்படக்கூடிய வீழ்ச்சி பாருங்க. த கண்டினியூ இன்ஃபீடிங் ரெடியூசஸ் ஃபெர்டிலிட்டி அண்டு ப்ரொடக்டிவிட்டி. இப்படி கண்டினியூவாக இன்ஃபீடிங் நடந்துகிட்டே இருந்தால் அதனுடைய ஃபெர்டிலிட்டி தன்மையும் உற்பத்தி திறனும் குறையுன்றாங்க. அப்போ இன்ஃபீடிங் எக்ஸ்போர்ட்ஸ் காம்பல் ரிசசிவ் ஜீன்ஸ். அதனால என்ன செய்யறாங்க பார்த்தீங்கன்னா, அப்படி இன்ஃபீடிங் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அங்கே இருக்க ஜீன் வந்து ரிசசிவாக தான் இருக்கும், டாமினண்டாக இருக்காது, ரிசசிவாக தான். அதனால நிறைய டிசீஸ் எல்லாம் ஏற்படும் சொல்கிறாங்க. எலிமினேட்டட் பை செலெக்ஷன். அதனால் இது வந்து யாரும் செலக்ட் பண்ண மாட்டாங்க. அதாவது அதோடைய உற்பத்தி திறனை வெளியே கொண்டு வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து அவுட் ப்ரீடிங். சொல்லக்கூடிய பாருங்க, அவுட் ப்ரீடிங் ஆனது வெளிக்கலப்பு சொல்லுவோம். இட் இஸ் த ப்ரீடிங் அன்ரிலேட்டட் அனிமல்ஸ். அன்ரிலேட்டட்னா ஒன்று தொடர்பு இல்லாத அனிமல்ஸ் வந்து செய்கிறது. The offspring from the call is hybrids. அப்போ அன்ரிலேட்டட் பிளான்ஸ் பாருங்க, அன்ரிலேட்டடு அனிமல்ஸ் பாருங்க, அதை ஒன்று இணைச்சு அது வந்து ஆஃப்ஸ்பிரிங்னா ஒரு குட்டிகளை உருவாக்கும். The hybrids stronger and vigorous than their parents. அப்படி உருவாக்கக்கூடிய இப்போ அன்ரிலேட்டட் இருக்கக்கூடிய ரெண்டு அனிமலை சேர்த்து ஒரு புதிய அனிமல் உருவாக்குறோம். அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், வீரியமுடையதாக இருக்கும். பட் தியர் பேரண்டோட the cross between the different species of desirable features of economic value method let these use cross the produce at mule. First male tanky and female cars. டாங்கின்னு சொல்கிறாங்கல்ல, கழுதையும் ஒரு காசையும் ரெண்டு சேர்ந்து மூல்னு சொல்லக்கூடிய எப்படி ஒன்று உருவாகுது. இதுதான் புதிய இனம் மூல். புதிய இனம் தான் எனது கோவேர் கழுதைன்னு பேர். இது பேர் கோவேர் கழுதை. அப்போ இது இந்த மூல் வந்து சுப்பீரியர் டு ஹார்ஸ் ஸ்ட்ரென்த்து. அப்போ இந்த மூலுக்கு வந்து ஹார்ஸோடைய ஸ்ட்ரென்த்தும் கிடைக்குது, இன்டெலிஜென்ஸ் புதுசாக கிடைக்குது. எபிலிட்டி ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுலேருந்து கிடைக்குது. மேல் டேங்க்லேருந்து ஒர்க்கு எதை பொதி இருக்கக்கூடியது கிடைக்கும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம புதுசாக என்ன செய்யலாம், அனிமல்ஸே உருவாக்க முடியும் சொல்கிறாங்க. இவங்க புதுசாக பாருங்க, இங்கே வந்து ஹார்ஸ் இருக்குது, இங்கே டேங்க் இருக்குது, ரெண்டும் சேர்ந்து உருவானதான் அந்த மூல். இது வந்து பார்த்தீங்கன்னா குதிரைக்கு இருக்கக்கூடிய பவரும் இருக்கும், கழுதைக்கு இருக்கக்கூடிய பவரும் இருக்குது. அப்போ இது வந்து இந்த பேரண்ட்ஸை விட இது வந்து வீரியமுடையதாக இருக்குது. அடுத்து ஹெட்ரோசிஸ். அடுத்தது ஹெட்ரோசிஸ் சொல்லக்கூடியது. ஹெட்ரோசிஸ்னா அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா பாருங்களேன், ஹெட்ரோசிஸ் the superiority of the hybrid obtain cross breeding called heterosis அதாவது ஹைபிரிட் சொல்லுவாங்க. என்ன சொல்றோம்னா
ஹெட்ரோசிஸ் சொல்லக்கூடியது ஒரு கலப்பின சேர்க்கை. ஹெட்ரோசிஸ்னாது ஒரு கலப்பின சேர்க்கை. இந்த கலப்பின சேர்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீரியம் நிறைந்த பொருட்களை உற்பத்தி பண்ணுவது. ஃபர்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹைபிரிட் விகார் அடிமைட் பண்ணி பார்க்குறேன். இன்க்ரீஸ்டு ப்ரொடக்ஷன் மில்க் பை கேட்டில். அப்போ இந்த ஹெட்ரோசிஸ் மூலமாக எதை அதிகப்படுத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மில்க், பால், அதாவது கால்நடைகளில் வந்து பால் உற்பத்தி அதிகரிக்கிறாங்க. அடுத்து இன்க்ரீஸ் ப்ரொடக்ஷன் எக்கு, முட்டை உற்பத்தி அதிகரிக்கிறாங்க. அடுத்து ஹை குவாலிட்டி ஆஃப் மீட் ப்ரொடியூஸ். ஹை குவாலிட்டி மீட்னா கறி, அதாவது கறிக்கூலின்றாங்களே, சாரி, உயர்தர இறைச்சியை உற்பத்தி செய்யுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் க்ரோத் ரேட் ஆஃப் டொமஸ்டிக்கல் அனிமல்ஸ். வீட்டு அனிமல்களின் வளர விதத்தை அதிகப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி ஹெட்ரோசிஸ் சொல்லக்கூடியது வந்து ஹெட்ரோசிஸ் சொன்னாலே எனக்கு கலப்பின சேர்க்கை மூலம் உயர்தர பண்புகளை உருவாக்குவது, உயர்தர பண்புகள் உடைய பொருட்களை உருவாக்குவது சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ.